தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு சரணாலயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சரணாலய இயக்குநர் ஃபாதர் தினகரன் வரவேற்புரையாற்றினார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஏ.எல்.எஸ். லட்சுமணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு காலை உணவினை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் கோகுலவாணி சுரேஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, 12வது வட்ட திமுக செயலாளர் மேகை செல்வம், வன்னை தினேஷ், வீனஸ் மணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மத்திய மாவட்ட பொருளாளர் வன்னை சேகர் சிறப்பாக செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 12வது வார்டு சிந்துபூந்துறை பகுதியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏ.எல்.எஸ். லட்சுமணன் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை 12வது வார்டு திமுக செயலாளர் மேகை செல்வம் சிறப்பாக செய்திருந்தார். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்தநாள் விழா அது தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது அவரோட பிறந்தநாளில் அவர் நல்ல நலம் பெற்று இன்னும் மக்களுக்கு ஏற்கனவே நிறைய திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவர் நல்ல ஒரு உடல் நலத்தோட இன்னும் நிறைய மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை பொருட்டு நலத்திட்ட உதவிகள், அனாதை பள்ளிகளுக்கு சாப்பாடு, அந்த குழந்தைகளுக்கு இலவசமாக புத்தகங்கள் வழங்குதல், இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளை எப்போவுமே செய்கிறது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சரணாலயத்தில், நம்ம சந்திப்பில் உள்ள சரணாலயத்தில் எனது தலைமையில், எனது ஏற்பாட்டில் எங்களுடைய மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் எனது இனிய நண்பரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருநெல்வேலியோட சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏ.எல். லட்சுமணன் அதை தொடங்கி வச்சாங்க. மாமன்ற உறுப்பினர் திருமதி கோகிலவாணி அவர்கள் முன்னிலையில் அந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 12வது வட்டத்தில் செயலாளர் தம்பி மேகை செல்வம் தலைமையில் முன்னிலை மாமன்ற உறுப்பினர் திருமதி கோகிலவாணி அவர்களுடைய ஏற்பாட்டில் கொடியேற்று இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதில் காசிமணி, மகளிர் அணி தேவிகா, நூர் ஃபென்சி மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள், எங்கள் வண்ணார்பேட்டையை சேர்ந்த வீனஸ் மணி, கழக முன்னோடி வீனஸ் மணி ஆகியோர் கலந்துள்ளார்கள். இது நாங்கள் எப்போவுமே வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் செய்கிறது, இன்றைக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எப்போவுமே செஞ்சுட்டே இருக்கோம். அவருக்காக நாங்கள் காலமுறை செய்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனோட தொடர்ச்சியாக எங்களுடைய தேர்தல் பணிகளை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பமாயிட்டு பூத் கமிட்டிலாம் போட்டு அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஒரே எண்ணம்னா 40க்கு 40 அவ்வளோ வெற்றி பெற்று, அது குறிப்பாக திருநெல்வேலி தொகுதியில் நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் தலைமை அறிவிக்கும் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவருக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் உதயசூரியன் வேட்பாளர் தான். அவருக்கு வேலை பார்த்து தேர்தல் வேலைகளை சரியாக செய்து ஒவ்வொரு பகுதியிலும் அதிகமான வாக்குகளை வாங்கி கொடுத்து வெற்றியை அவருடைய கைகளில் கொண்டு ஒப்படைப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.